ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால்கோவா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் கெட்டியான பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி பெரிய பேனில் சேர்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பால் பொங்கும் போது ஸ்லோவில் வச்சுக்கலாம், மறுபடியும் ஸ்பீடில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது மேலே வர ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பால்கோவா செய்யும்போது பக்கத்துலேயே இருக்கணும், விட்டுட்டுலாம் போகக்கூடாது எங்கேயும். பெரிய பேனாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். சின்ன பேனாக இருந்தால் ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மாதிரி சைடில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போவே எவ்வளோ சுண்டி இருக்குது. பாருங்கள், நல்லா சுண்டி இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக சேர்த்துட்டோன்னா திகட்டிடும். 1/4 கப் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் 1 லிட்டர் பாலுக்கு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, கலந்துகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய், நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சேர்த்துட்டாலும் திகட்டிடும், பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியான சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு சும்மா டெக்கரேஷனுக்காக 2 பாதாம் பருப்பை உடச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம், சும்மா டெக்கரேஷனுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.